தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் கிழக்கு மேற்கு நாலாட்டின்புத்தூர் உள்பட்ட பல்வேறு பகுதிகளில் 28 விநாயகர் சிலைகள் புதன்கிழமை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது. இந்து முன்னணி நகர தலைவர் சீனிவாசன் தலைமையில் நகர பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, நகர பொருளாளர் ரகுமான் ஆகியோர் முன்னிலையில் இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் சொற்பொழிவாற்றினார். லட்சுமி மில் மேம்பாலம் அருகே இருந்து புறப்பட்ட ஊர்வலத்தை இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். விநாயகர் சிலை ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் மெயின் ரோடு, கிருஷ்ணன் கோவில் ரோடு, புதுக்கிராமம், எட்டையாபுரம் ரோடு வழியாக அருள்மிகு செய்ய செண்பகவல்லி அம்மன் கோவில் வந்தடைந்தன. இதில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் செந்தில்குமார், மாவட்டச் செயலர் வெங்கடேசன், பாஜக நிர்வாகிகளான வெங்கடேசன், சென்னகேசவன், சரவணன், காளிதாசன், சீனிவாசன், ராமகிருஷ்ணன், வினோத், பாலு, ராஜ்குமார் உள்பட பாஜக இந்து முன்னணியினர் திரளானோர் கலந்து கொண்டனர். விநாயகர் சிலைகள் சனிக்கிழமை காலை கோவில்பட்டியில் இருந்து கொண்டு செல்லப்பட்டு வேம்பார் கடலில் கரைக்கப்பட உள்ளதாக இந்து முன்னணியினர் தெரிவித்தனர்.